வணக்கம் மக்களே, வெல்கம் டு K+C தமிழ் ஆடியோ புக். நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் மந்திரமோகினி மந்தாகினி பகுதி 4. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அத்தியாயம் 12. மந்தாகினி ஒரு பூவை கிள்ளி எடுக்கும் லாவகத்தோட நிலவிளக்கினுடைய திரியிலிருந்து தீப ஒளியை மட்டும் பிரிச்செடுத்து பள்ளி மேலே எரிஞ்சா. அந்த தீப ஒளிக்கு சட்டுன ரெக்கைகள் முளைச்சது. விசித்திரமான ஒரு பறவையா வடிவம் எடுத்துச்சு. அந்த பள்ளியை கொத்தி எடுத்துக்கிட்டு வெளிப்புறமா பறந்தும் போச்சு. அப்போ புவனேஸ்வர் நாயர் மற்றும் கைமல் முன்னாடி ஒரு சமாதியில உட்காந்துட்டு இருந்த மாந்திரிகர் சோமதத்தன் கண்களை திறந்தாரு. நான் அவளை ரொம்பவும் நெருக்கத்துல பார்த்துட்டேன். மாந்திரிகர் சொன்னாரு. நல்ல வேலை, இனிமே நாங்கள் பயப்பட தேவையில்லைல்ல? நாயர் கேட்டாரு. உண்மைதான், ஆனா ஒரு விஷயம், தற்சமயம் அப்படி ஒரு பெண் அங்க இருக்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டதா யார்கிட்டையும் காட்டிக்க கூடாது. அவளுக்கு எந்த விதமான தொல்லையும் தர்றதுக்கு முயற்சி கூட பண்ணாதீங்க. சோமதத்தை எச்சரிச்சாரு. ஒத்துக்கிறோம், ஆனா நாங்க எங்க தொல்லை கொடுக்குறோம்? அவ தான் எங்களுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கா. இப்போ ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோங்க, உங்களால அவளை ஒருபோதும் எதிர்க்கவே முடியாது. அதை என்கிட்ட விட்டுடுங்க, நான் அவளை பார்த்துக்கிறேன். ரொம்பவும் நல்லது. அப்படின்னா இது இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்ன நாயர் தன் கழுத்துல கிடந்த தங்கச்செயினை கழட்டி சோமதத்தன் காலடியில் வச்சாரு. உடனே சோமதத்தன் அதை எடுத்து நிலவிளக்கு எண்ணெய் இருந்த பகுதியில் போட்டாரு. சரி, நீங்க புறப்படலாம். சோமதத்தை விடை கொடுத்தாரு. புவனேஸ்வர் நாயரும் கைமலும் அங்கிருந்து புறப்பட்டாங்க. வர வழியெல்லாம் வெறும் இருட்டு மட்டும் தான் நிறைஞ்சிருந்தது. ஆகாயத்துல நிலவு காணாம போயிருந்தது. அதுக்கு பதிலாக நட்சத்திரங்கள் மட்டும் ஒளி பரப்பிட்டு இருந்துச்சு. அந்த அரண்ட வெளிச்சத்துல சட்டையை கழட்டி போட்ட ஒரு பாம்பு போல வளைஞ்சு வளைஞ்சு போன பாதையில நடந்து போயிட்டு இருந்தாங்க. மணி ஒரு 11 இருக்கும்ல அப்படின்னு நாயர் கைமலை பார்த்து கேட்டாரு. கைமலை உடனே ஆகாயத்தை பார்த்து நட்சத்திர நிலையை வச்சு நேரத்தையும் கணிச்சாரு. மணி இப்போ 11:30க்கு மேலே ஆகிட்டு இருக்கு. ஒற்றடி பாதை திரும்பும் இடத்துல வந்ததும் டீ கடைக்காரர் கடையை மூடும் முயற்சியில் ஈடுபட்டு இருந்தாரு. என்னங்க கைமல், ஒரு காஃபி சாப்பிடலாமா? நாயர் கேட்டாரு. நானும் அதே தான் உங்ககிட்ட கேட்கலான்னு நினச்சேன், நீங்களே கேட்டுட்டீங்க. கைமலும் திரும்ப சொன்னாரு. 2 பேரும் கடைக்குள்ள நுழைஞ்சாங்க. காஃபி வேணும்ல உங்களுக்கு? கடைக்காரர் கேட்டாரு. ஆமாங்க. நீங்கள் அங்கேயே கூட தங்கி இருந்திருக்கலாமே. சொன்னவர் தங்காமல் போனது கூட நல்லதுக்கு தான் அப்படின்னு அடுத்த வார்த்தையும் சொன்னார். பிறகு கடைக்காரர் காஃபி கொண்டு வர போனவர் காஃபி எடுத்துகிட்டு வந்து டேபிளில் வச்சார். அப்போ கைமல் கடைக்காரர்கிட்ட கேட்டார். எதுக்காக அப்படி சொன்னீங்க? நீங்கள் அங்கே தங்கி இருந்தீங்கன்னா உங்களால் நிம்மதியாக படுத்து தூங்கியிருக்க கூட முடியாது. அங்கே இருக்கிறதெல்லாம் ராட்சசனுங்க. அதனால் தங்காமல் திரும்பினது கூட நல்லதுக்கு தான். இந்த பதிலை கேட்டதும் 2 பேர் மனசுக்குள்ளேயும் பயம் பரவ ஆரம்பிச்சுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த நேரத்துக்கு மேலே எப்படி ஊருக்கு திரும்பி போவீங்க? கிட்டத்தட்ட நடுராத்திரி ஆயிடுச்சு. கடைக்காரர் கேட்டார். அதுக்கு என்ன, பரவாயில்ல, நாங்கள் மெதுவாக நடக்க ஆரம்பிச்சிருவோம். நீங்கள் எங்கே போகணும்? திருவள்ளூர் போகணும். அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 2லேருந்து 2.5 மணி நேரம் நடக்கணும். பொழுது விடுறதுக்குள்ளே நீங்கள் ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப நல்லதாக போச்சு. சுருக்கு வழி ஏதாவது இருந்தால் சொன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும். டீ கடைக்காரர் வழியை விளக்கினாரு. 2 பேரும் அந்த வழியில நடக்க தொடங்கினாங்க. அது ஒரு மாட்டு வண்டி செல்லக்கூடிய பாதை. ஏறத்தாழ 1 மணி நேரம் நடக்கிறதுக்கு கால்கள் களைப்படைஞ்சிருச்சு. சுற்றுமுட்டு பார்த்தப்போ இடதுபுறத்துல கோயில் ஒன்று தென்பட்டுச்சு. அதுக்குள்ள நிலவும் உதிச்சிருந்தது. நிலா வெளிச்சத்துல குளிச்சு கிடந்த கோயிலை பார்த்ததும் கைமல் நாயர்கிட்ட சொன்னாரு. கொஞ்ச நேரம் உட்காந்து ஓய்வு எடுத்துட்டு பிறகு நடக்கலாமா? அப்படியே செய்யலாம். 2 பேரும் கோயில் வாசலை தாண்டி உள்ள நுழைஞ்சாங்க. கருவறையோட சுற்றுச்சுவர் வெளிப்பகுதி. கருவறையோட சுற்றுச்சுவரோட வெளிப்பகுதியில அவங்க ஒரு பிரத்யேகமான காட்சியை பார்த்தாங்க. அங்க சில தேவி விக்கிரகங்கள் பிரதிஷ்டை செஞ்சிருந்தாங்க. அந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. கைமல் உட்காந்துகிட்டே பேசினாரு. எங்கேயோ ராக்கோழி ஒண்ணு கூற சத்தம் கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் இப்படியே கண்ணை மூடலாமா? நாயர் கைமல் கிட்ட கேட்டாரு. அதுக்கு என்ன, படுத்துட்டா போகுது. கைமலும் பதில் சொன்னாரு. 2 பேரும் அங்கிருந்த மண்டபத்துல சாஞ்சி படுத்தாங்க. மலாந்து படுத்துட்டு இருந்த கைமலுடைய கண்கள் ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னைக்கு துர்காஷ்டமி நாளாச்சே. கைமல் யோசிச்சு பார்த்ததும் சட்டுன்னு அவருடைய உடம்புல இருந்த மயிர்கால்கள் சிலிர்த்து எழ ஆரம்பிச்சது. முதல் பார்வையிலேயே அது ஒரு பகவதி கோயில் அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சு போச்சு. அதுலயும் இன்னைக்கு துர்காஷ்டமின்னு தெரிஞ்சதும் அவருடைய உடம்பு நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. இரவு நேரத்துல பகவதி நீராட போவாங்க. கூடவே அவருடைய பரிவாரங்களும் போகும். தேவியோட அவரது பரிவாரமும் மற்றும் காவல்கார தேவதைகளும் போவாங்க. அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்துல தங்களை கவனிச்சிட்டாங்கன்னா அவங்க கதி என்னாகுமோ அப்படின்னு பயந்தாரு கைமல். அப்போ கைமலுடைய பார்வை எதர்ச்சியா கருவறையோட சுற்றுச்சுவர் மேல பதிஞ்சது. அந்த சுவர்ல ஏராளமான சிற்பங்கள் இருந்துச்சு. நில வெளிச்சத்துல அந்த சிற்பங்கள் நிழலும் வெளிச்சமும் கலந்து ஒரு விதமா அழகை வெளிப்படுத்தவே செஞ்சது.
கைமல் அங்கிருந்து எழுந்து ஒவ்வொரு சிலையா பார்க்க தொடங்கினாரு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மோகினியோட சிலைன்றது அவருக்கு பார்த்ததுமே புரிஞ்சு போச்சு. ஏறத்தாழ எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. எல்லா சிற்பங்களுமே முழுமையடைந்த சிற்பங்கள். மோகினி சிலைக்கோ ஓவியங்களுக்கோ முழுமை கிடைச்சிட்டா அது உடனே செயல்பட தொடங்கிடும் அப்படின்றது அவர் சுவடியில் படிச்சு தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். முன்னொரு காலத்துல யாரோ ஒரு தேர்ந்த ஓவியன் வடதிசையில் உள்ள கோவில்ல வெளிச்சுவற்றில் ஒரு மோகினியோட படத்தை முழுமையா வரைஞ்சு முடிச்சான். எல்லா லட்சணங்களும் பொருந்தி இருந்த அந்த மோகினியோட படத்துக்கு உடனே உயிர் வந்துடுச்சு. அவ தூங்கிட்டு இருந்த ஓவியனை நெருங்கினா, அவனை எழுப்பினா. உறக்கத்துல இருந்து இடுக்கிட்டு எழுந்த ஓவியன் தனக்கு முன்னாடி தேவதை மாதிரி ஒரு பேரழகி நிக்கிறத கவனிச்சான். உண்மையிலேயே அவரோட அழகுல அந்த ஓவியன் ஒரு வினாடி மயங்கி தான் போனான். அந்த அளவுக்கு அவ பேரழகியா இருந்தா. அவனை அழைச்சா. சாவி கொடுத்த எந்திரத்தை மாதிரியே அந்த ஓவியன் பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். ஒரு பெரிய பனைமரத்தை அடிப்பகுதிக்கு வந்ததும் அவனுடைய கைகளை பிடிச்சுக்கிட்டா. சாதாரண ஒருத்தன் படிக்கட்டில் ஏறுற மாதிரி அவன் பனைமரத்து மேலே ஏறினான். அப்போ தான் ஏறிக்கிட்டு இருக்கிறது பனைமரம்னு கூட அவனுக்கு தெரியல. மேல்புறத்தை அடைஞ்ச போது அங்கே அழகான ஒரு கட்டில் கிடப்பதை கவனிச்சான். அதில் ஆடைகளே இல்லாமல் மோகினி படுத்துக்கிட்டு இருந்தா. பிறகு மோகினியோட ஆசைக்கு அவன் இணங்க வேண்டியதாக இருந்துச்சு. மறுநாள் காலையில பனைமரத்து அடியில ஒரு இளைஞனுடைய உடைகளும் நகங்களும் முடிக்கற்றைகளும் கிடந்ததா ஊரார் பார்த்துருக்காங்க. அதன் பிறகு அந்த ஊர்ல இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறது வழக்கமாகி போச்சு. ஒரு கட்டத்துல அந்த பனைமரத்தையே வெட்டுறதுன்னு ஊர்க்காரங்க தீர்மானம் பண்ணினாங்க. ஆனா அந்த முடிவு கொஞ்சம் விபரீதமா மாற ஆரம்பிச்சது. பனைமரத்தை வெட்டுறதுக்காக ஓங்கிய கோடாலி எங்கேயோ பறந்து போய் கண்ணிமைக்கும் நேரத்தில் திரும்பி வந்தது. மரம் வெட்ட வந்தவனையே அந்த கோடாலி வெட்டி சாய்ச்சிட்டு தான். ஒரு காலத்துல நம்பூதிரி ஒருத்தர் அதன் வழியா வந்தாரு. அவர் மந்திர வித்தைகள்ல தேர்ந்தவராகவும் இருந்தாரு. தன்னை அழைச்சிக்கிட்டு போன மோகினியோட ஒரு நாள் இரவும் தங்கி இருக்காரு. கடைசியில அவளை அடிமைப்படுத்தி தன்னுடைய மனைவியாக்கிக்கிட்டு உடனே அழைச்சிட்டு போயிட்டாராம். அங்கிருந்த சிற்பங்கள் எல்லாமே அப்படிப்பட்ட மோகினிகளாக தான் தெரிஞ்சது. முன் சொன்ன அனுபவங்கள் நமக்கும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கைமலுக்கு புரிய ஆரம்பிச்சது. ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டே வந்தவர் ஒரு இடத்துக்கு வந்ததும் சட்டு நின்னாரு. அந்த இடத்துல சிலை இருந்ததுக்கான அடையாளம் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா சிலை அங்கே இல்லை. கைமலுடைய ஆர்வம் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இருந்தாலும் வெளியே சொல்லாம மனசுக்குள்ளேயே அதை பத்திரப்படுத்தினாரு. இப்போதைய சூழ்நிலையில இந்த விஷயத்த புவனேஸ்வர் நாயர் கிட்ட சொன்னா அவர் அதற்கான விளக்கத்தை கேட்பாரு. அதை விவரிக்காம போனாலோ இல்லை அவரை திருப்திப்படுத்தினாலோ தான் மகனுடைய கதி அதோ கதி ஆயிடுன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதிகாலையில் சேவல் கூவினதும் கண்வீழ்ச்சி எழுந்தவங்க அங்கிருந்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தாங்க. அவங்க போன காரியம் நல்லபடியாக முடிஞ்சிருன்ற நம்பிக்கை நாயருக்கு வர ஆரம்பிச்சிருந்தது. பயண விவரத்தை 4வது பையன்கிட்ட மட்டும் சொன்னார். அப்பாவோட வார்த்தைகள் அவனுக்கு அதிகமான தைரியத்தையும் கொடுத்துச்சு. அப்படின்னா இனிமேல் நம்ம பயப்பட வேண்டியதே இல்லை அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டான். காலை வேளையில் மந்தாகினியும் உன்னியும் சேர்ந்து இல்லத்தோடைய பின்புறத்து குளத்தில் சுத்தப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதில் தான் அவங்க தாத்தா ஒருத்தர் மூச்சு திணறி செத்து போயிருக்காரு. அவர் அப்படி கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, புவனேஸ்வர் நாயருடைய வீட்டார் தான். மந்தாகினி சொன்னா. அதை கேள்விப்பட்டதும் வியப்படைஞ்சான் உன்னி. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? இதே தனலட்சுமி தான் என்கிட்ட சொன்னான். ஆமாம் அவளுக்கு அதெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என்னங்க தம்புரா, குளத்தை தூர்வாரிக்கிட்டு இருந்த நானப்ப பேச்சு தொடங்கினா. என்ன சொல்ல வந்தீங்க சொல்லுங்க? மந்தாகினி தூண்டினா. இதை ஒட்டி கிடக்கிற தோட்டமும் நம்ம இல்லத்தை சேர்ந்தது தான். இப்போ இதெல்லாம் பெரிய வீட்டுக்காரருக்கு சொந்தமாக இருக்குது. எனக்கு இந்த சந்தேகம் ரொம்ப நாளாகவே இருக்குது. இது எப்படி சாத்தியம்? உன்னி கேட்டான். என்னமோ தோணுச்சு. இதெல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்குமா? மந்தாகினி கேட்டா. எங்கேருந்து? 2 ஏக்கர் நிலம். எங்கேருந்து கிடைக்கும்? 2 ஏக்கர் நிலம் நல்ல வருமானம் உள்ளதும் கூட. எப்படி கொடுப்பாங்க? எதுக்காக நானப்பா வீணா பேச்செல்லாம் உனக்கு? எதுக்கும் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ. அங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாக்கோ எச்சரிக்கை செஞ்சான். நீ அப்படிதான் சொல்லுவ, நீ தான் அவனுடைய ஆளாச்சு. என்னால் உண்மையை சொல்லாமலாம் இருக்க முடியாது. இப்போது சின்ன திரும்பியெல்லாம் நல்லா பேச முடியுது, காதும் கேட்குது. இது வரைக்கும் தான் ஏமாந்துட்டு இருந்தாரு, இதுக்கப்புறமும் ஏமாறணுமா என்ன? சாக்கோவுக்கு இந்த பேச்சு அவ்வளோவா பிடிக்காதால சட்டுன்னு முகத்தை திருப்பிக்கிட்டான். அன்னைய வேலை முடிஞ்சதும் சாக்கோ நேராக பெரிய வீட்டுக்கு போய் அன்னைக்கு நடந்த எல்லா விவரத்தையும் நாயர்கிட்ட சொல்லி முடிச்சான். ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சா? கோபம் கொண்டாரு நாயர். தான் பையன் மதுசூதனனை கூப்பிட்டாரு. எங்கிருந்தோ ஓடி வந்தவன் அவருக்கு முன்னாடி வந்து நின்னான். அந்த நானாப்பனுக்கு வாய் ரொம்ப நீண்டு போயிடுதுன்னு தோணுது. சாக்கோ சொல்றத கொஞ்சம் கவனி. அப்பாவோட வார்த்தையில கேட்டதும் மதுசூதனை சாக்கோவோட புறப்பட்டான். 2 பேருமா சேர்ந்து கல்லு கடைக்கு தான் போனாங்க. அந்த நானப்பனுக்கு ஒரு மகள் இருக்கா இல்லையா? மதுசூதனன் கேட்டான். இருக்கா, நல்ல அழகான பொண்ணு, 10ஆம் கிளாஸை முடிச்சுட்டு வீட்டில் தான் இருக்கா. சாக்கோ சொன்னான். வயசு 16 மேலே ஆகலைன்னு சொல்ற, அந்த பக்கமாக போயிட்டு வந்தா என்ன? இப்போ நானப்பா வீட்டில் தானே இருப்பான். அதுக்கு தான் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்.
நம்முடைய ஒற்றை மாட்டு வண்டி இருக்குல்ல, அதில் போகலாம். வண்டியில் போயிட்டு வந்தால் யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. நாணப்பனை கட்டி போட்டுட்டு அவளை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு வர வேண்டியது தான். நல்ல யோசனை தான். 2 பேருமா சேர்ந்து ஒற்றை மாட்டு வண்டியில் ஏறி நாணப்பனோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பித்தாங்க. மணி 11க்கு மேலே ஆகியிருந்தது. வெளியே வண்டி வந்து நிற்கக்கூடிய சத்தம் கேட்டதும் நாணப்ப வெளியே வந்து பார்த்தான். மதுசூதனம் ஓங்கி மிதிச்சதுல நாணப்ப சத்தம் கூட போட முடியாமல் சுருண்டு விழுந்தான். சாக்கோ அவனை கை காகலை கைட்டால கட்டினான். வாயில் துணியை திருகி ஓரமாக போட்டான். இதை பார்த்துக்கிட்டே இந்த நாணப்பனுடைய பொண்ணு ஓடி வந்தா. அவளுடைய வாயை பொத்தி பிடிச்சிக்கிட்டான். அவளை தூக்கி வண்டியில் போட்டுக்கிட்டு 2 பேரும் அங்கேருந்து கிளம்பினாங்க. பௌர்ணமி நிலவு பகல் போல வெளிச்சத்தை வாரி இறச்சிக்கிட்டு இருந்துச்சு. மாட்டு வண்டி முன்புறமாக ஓடிக்கிட்டு இருந்தது. 16 வயசு நிறையாத இளம்பெண் ஒருத்தி வண்டியில் அவங்கள்ட்ட மன்றாடிக்கிட்டு வந்தா. சாக்கோ, நீ வண்டியை ஓட்டு, நான் இவளை கவனிச்சுக்கிறேன். மதுசூதனை வண்டியில் உட்புறமாக நகர்ந்தான். அவளை நெருங்கினதும் மதுசூதன் அவளுடைய பாவாடையை பிடிச்சி இழுத்தான். எங்க எஜமா? சாக்கோ சட்டுன்னு குரல் கொடுத்தான். என்னையா? மதுசூதனன் கோபத்தோடு திருப்ப கேட்டான். இதை பாருங்க, எனக்கு ரொம்பவும் பயமா இருக்கு அப்படின்னு சாக்கோ வண்டியோட முன்புறம் கையை சுட்டி காட்டினான். ஓடிக்கிட்டு இருந்த மாடு சட்டு நின்றுட்டு இருந்தது. காளை மாடு நின்று நிலையிலேயே தலையை திருப்பி பின்புறம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. மதுசூதனனும் சாக்கோவும் திடுக்கிட்டு போனாங்க. மாட்டு வண்டியை ஓட்டிக்கிட்டு இருந்த சாக்கோ தன்னோட சந்தேகத்தை உறுதிப்படுத்துறதுக்காக மறுபடியும் முன்புறம் இருந்த மாட்டை பார்த்தான். அவனுக்கு எதில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்த காட்சி உண்மைதான். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஒரு பொம்மை தன்னுடைய கழுத்தை அப்படியே மறுபுறம் திருப்பி பார்க்குற மாதிரி மாடு தன்னுடைய கழுத்தை திருப்பி பார்த்துட்டு இருந்துச்சு. அதோட சாக்கோவையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த பார்வையோட கடுமையும் சாக்கோவுக்கு புரியவும் செஞ்சுது. வண்டிக்குள்ள வச்சிருந்த லாந்தர் விளக்கோட வெளிச்சம் மாட்டோட கண்களில் மோதி தெளிவா பிரதிபலிக்கவும் செஞ்சுது. பளிங்கு உருண்டைகள் மாதிரி அந்த கண்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சது. அப்படியும் சந்தேகம் தீராதவனா சாக்கோ லாந்தர் திரியை இறக்கி விட்டுட்டு கவனிச்சான். ஆனா மாட்டோடைய கண்களில் தெரிஞ்ச ஜொலிப்பு மட்டும் குறையவே இல்லை. அத்தியாயம் 13. பாருங்க, மாடு என்னை எப்படி பார்வையாலே மிரட்டுதுன்னு. மதுசூதனனும் அதை கவனிக்கவே செஞ்சான். அவனுடைய உடம்பும் அதை பார்த்ததும் பயத்தால கிடுகிடு நடுங்க தொடங்கிருச்சு. அடுத்த சில வினாடிகள்லேயே காளை மாடு திடும்னு பெருசாக தொடங்குச்சு. அதுக்கேற்ற மாதிரி வண்டியோட பின்புறம் கீழ் நோக்கி சரியவும் தொடங்குச்சு. சில வினாடிகளுக்குள்ள வண்டியோட முன்புறம் மேல்புறமா உயர திரும்பி கொண்ட காலை பின்னங்காகளை மேலும் உயர்த்துச்சு. அப்போ வண்டியோட பின்பக்கம் இருந்த நாணப்பனுடைய பொண்ணு பொத்துன்னு வந்து தரையில விழுந்தா. அவள் சுதாரிச்சுக்கிட்டு எழுந்து ஓட முயற்சிக்கிறதுக்குள்ள யாரோ அவளை பிடிச்சிக்கிட்ட மாதிரி தெரிஞ்சுது. யாருன்னு திரும்பி பார்த்தா நல்ல வேலை, யாரோ ஒரு பெண் தான். மார்பு பகுதியிலிருந்து முழங்கால் வரைக்கும் அணியக்கூடிய ஒரு வேட்டியை மாறாப்பு மாதிரி அணிஞ்சுக்கிட்டு இருந்தா. அதுக்கு மேலே ரவிக்கையும் போட்டிருந்தா. அழகான பெண் தான் அவ. அந்த பக்கம் போய் நில்லு அப்படின்னு அந்த பெண் கிட்ட சொன்னா. நாணப்பனுடைய பொண்ணு அதை கேட்டுட்டு பக்கத்தில் இருந்த மரத்தடிக்கு கீழே ஓடிப்பு உதவி நின்றுக்கிட்டா. அதே நேரம் மதுசூதனனும் சாக்காவும் வண்டியிலேருந்து குதிக்க முயற்சி பண்ணாங்க. சாக்கா குதித்த உடனேயே அந்த பொண்ணோட பாதம் நுகத்தடி மேலே பதிஞ்சுது. பாதம் பெருசாக இருந்ததால நுகத்தடி 2ஆ பிரிஞ்சை உடையவும் செஞ்சுது. நுகத்தடியிலிருந்து விடுபட்ட மாடு முன்புறமாக ஓடி மறைஞ்சும் போச்சு. மதுசூதனை மேல் நோக்கி பார்த்தான். ஏறத்தாழ 6 அடி உயரமுள்ள ஒரு பெண். அதை பார்த்ததுமே அவனோட உடம்பு பயத்தில் நடுங்க ஆரம்பிச்சுது. ஆலமரத்து விழுதுகள் மாதிரி முடிக்கற்றைகள், இருட்டு அடக்காக்கிற மாதிரியான தலைமுடி. அழகா இருந்தாலும் அசாதாரணமான உயரமோ அகலமோ அவனை ரொம்பவே பயமுறுத்துச்சு. கீழ்ப்புறமா தாழ்ந்து வந்து அவனுடைய கைகள் மதுசூதனனை ஒரு பொம்மை மாதிரி பிடிச்சி மேற்புறம் உயர்த்துச்சு. சரியா அவனை கழுத்துல தான் அந்த கை பதிஞ்சிருந்தது. கொஞ்ச நேரம் கையையும் காலையும் உதறினா மதுசூதனை. விரைவிலேயே அசைவில்லாம போனான். உடனே அந்த உடல் பொத்துன்னு மாட்டு வண்டி மேலேயே வந்து விழுந்துச்சு. இதையெல்லாம் பயந்த கண்களோடையே பார்த்துக்கிட்டு இருந்தான் சாக்கோ. அவனும் ஒரு பெரிய மரத்துடைய மறைவுல நடுங்கியபடிதான் நின்றுகிட்டு இருந்தான். நாணப்பனுடைய பொண்ணும் இந்த காட்சிகளை பார்த்த அடுத்த வினாடியே மூர்ச்சியாய் கீழே விழுந்தா. அவ கண் விழிச்சப்போ அவ வீட்டில் வழக்கமாக படுத்துட்டு இருக்க இடத்துல படுத்திருக்கிறத கவனிச்சா. இரவு நடந்தது எல்லாமே மோசமான கனவு போல அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. நடந்ததெல்லாம் உண்மையான சம்பவம்னு அவனால் எப்படி நம்ப முடியும்? நம்பக்கூடிய விஷயங்களா அது? அதனால அது ஒரு பேய் கனவு அப்படின்னு உறுதியாக அவன் நம்பவும் ஆரம்பிச்சா. பொழுது விடுஞ்சதும் ஊருக்குள்ள ஒரே கலைபுரம். அவளது வீட்டுடைய முன்புறம் இருந்த மண் சாலை வழியா ஆட்கள் திபுதிபுன்னு ஓடிக்கிட்டு இருந்தாங்க. என்னடி முழிச்சுக்கிட்டு நிற்கிற, நீ வரலையா? அந்த அதிசயத்தை பார்க்கலையா? அந்த வழியா அவசர அவசரமா ஓடிக்கிட்டு இருந்த கல்யாணி அம்மா அவளை கூப்பிட்டா. என்ன விஷயமாமி? அவ கேட்டா. பெரிய வீட்டு வில் வண்டியை யாரோ தூள் தூள நொறுக்கி போட்டிருக்காங்க. கூடவே அந்த மதுசூதனனையும் கொலை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே அந்த செய்தி அவளை நடுங்க வச்சுது. அப்படின்னா கனவுன்னு நம்ம நினைச்சதெல்லாம் கனவு இல்லை, உண்மைதான் போல. ரொம்பவே குழம்பையும் போனா. அந்த சம்பவத்தை மறுபடியும் நினைவுபடுத்த முயற்சி பண்ணா. என்னடி மலைச்சு போய் நிற்கிற, வரியா இல்லையா?
கல்யாணி அம்மா கேட்டா. அவளுக்கு தலையே சுத்துற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் வீட்டுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டா. திபுன்னு வந்தவங்க தகர்ந்து கிடந்த அந்த மாட்டு வண்டியையும் மாட்டு வண்டிக்கு மேலே காவடி மாதிரி வளைஞ்சு தொங்கிக்கிட்டு இருந்த மதுசூதனுடைய பிணத்தையும் திறந்தவாய் மூடாமல் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த வண்டியிலிருந்து விடுபட்டு மாடு கொஞ்சம் தொலைவில் மேய்ஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. சமீப காலமாக பெரிய வீட்டில் நடப்பதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே துர்மரணங்களாகவே இருக்கு. ஏதோ நேரங்காலம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பண்ண பாவம் துரத்துது போல. கூட்டத்தில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த நாராயண நம்பீசன் தன்னுடைய நண்பரான கிருஷ்ணங்கிட்ட இதை சொல்லிக்கிட்டு இருந்தான். ஆமாம், அந்த கணக்கில் இது 3வது மரணம். கிடக்கிறத பார்த்தா சந்தேகமே இல்லை, யாரோ கொலை பண்ணி தான் போட்டிருக்காங்கன்னு தோணுது. விபத்தாக இருந்தால் பிணம் இந்த மாதிரியா தொங்கிட்டு கிடக்கும் நம்பீசன் சொன்னான். ஊரே பரபரப்போட இதை பற்றி விவாதிக்க ஆரம்பிச்சுது. புவனேஸ்வர் நாயர் மட்டும் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்கவே இல்லை. அவருக்கு இதை விட அவமானமான விஷயம் வேற இருக்க முடியுமா என்ன? புவனேஸ்வர் நாயர் தீவிர சிந்தனையில் ஆழ்ந்திருந்தாரு. பெரிய வீட்டுக்கார பிள்ளையான மதுசூதனை மாட்டு வண்டியில் ஒரு பிணமா வளைஞ்சு போய் தொங்கி கிடக்கிறான் அப்படின்னு சொன்னாலே அதை விட வேற என்ன மானக்கேடு வேணும்? என்ன செய்யலாம்? உடனே ராமுண்ணியை கூப்பிட்டாரு. ராமுண்ணி விடியற்காலே அந்த இடத்துக்கு போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டான். ஆனால் எதுவுமே தெரியாதவன் மாதிரி நாயர்கிட்ட பேசாம தான் இருந்தான். ராமுண்ணி, நீ ஏதாவது கேள்விப்பட்டியா? புவனேஸ்வர் நாயர் கேட்டாரு. கேள்விப்பட்டேன், பார்த்தேன். ஏன் உடனே வந்து என்கிட்ட சொல்லலை? எப்படிங்க சொல்கிறது? என்னன்னு சொல்கிறது உங்ககிட்ட? அதனால தான் பேசாமல் இருந்துட்டேன். அங்கே என்ன பார்த்த? எப்படிங்க அதை என் வாயெல்லாம் சொல்லுவேன்? ஒரு வேலை செய், மதுசூதனுடைய கூட்டாளி இருக்கானே அவன்தான் அந்த சாக்கோ, அவனை போய் கூட்டிகிட்டு வா. அவனுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கான்னு பார்க்கலாம். ராமுண்ணி உடனே சாக்கோவோட வீட்டுக்கு ஓடினான். நல்ல வேலையா அவன் அப்போ வீட்டில் தான் இருந்தான். மதுசூதனன் எப்படி இறந்தான்றத அவன் நேரடியாக பார்த்துருந்தாலும் அதன் பிறகு அந்த இடத்துக்கு போக சாக்கோவுக்கு மனமே வரலை. அந்த அளவுக்கு பயம். ராமுண்ணி வந்து கூப்பிட்டப்ப கூட திடுக்கிட்டு போய் தான் இயல்பான நிலைமைக்கு திரும்பி வந்தான். நான் மதுசூதனன் கூட தான் இருந்தன்றதை பெரியவர் தெரிஞ்சுக்கிட்டாரா? சாக்கோ யோசிச்சான். அப்படின்னா தன்னோட கதையும் ஏறத்தாழ முடிஞ்ச மாதிரி தான் அப்படின்னு மனசுக்குள்ளே யோசிச்சவன் ராமுண்ணி கூப்பிட்டதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தான். என்ன ராமுண்ணி? எஜமானை கூட்டிகிட்டு வர சொன்னார். என்னையா? எதுக்கு? தெரியல, அதான் அவனை கூட்டிகிட்டு போக வந்திருக்கேன். எதுக்காக என்ன கூப்பிட்டு அனுப்பியிருக்காரு அப்படின்னு புலம்பியபடியே துண்டை எடுத்து தோளில் போட்டுக்கிட்டான். ராமுண்ணியை பின்தொடரவும் ஆரம்பித்தான். 2 பேரும் பெரிய வீட்டுக்கு வந்து சேர்ந்தபோது மதுசூதனுடைய உடம்பும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தது. வீட்டை சுற்றியும் கூட்டம் நிரம்பி வழிஞ்சுது. அந்த சூழ்நிலை அவனுக்கு ஒரு வகையில் மகிழ்ச்சி தான் கொடுத்துச்சு. இந்த சூழ்நிலையில் தாங்கிட்ட யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சான். அவன் நினச்சபடியே தான் அப்போது நடந்துச்சு. உடல் அடக்கம் செய்யறதை பற்றியும் துக்கம் விசாரிக்கிறதுக்கு தான் அன்னைய பொழுது கழிஞ்சு போச்சு. அன்னைக்கு காலையில் திருப்பங்காட்டு கோவிலுக்கு வழக்கமான நேரத்தில் தான் பூசாரி வந்து சேர்ந்தார். வெகு காலமாகவே அந்த கோவிலில் வாரத்தில் ஒரு தடவை மட்டும்தான் பூஜை நடக்கிறது வழக்கமாகி போச்சு. பூசாரி 8 மைலுக்கு அப்பாலாவது நடந்து வந்து கோயிலுக்கு வந்து சேர வேண்டியதாக இருந்துச்சு. வழக்கம் போல் பூஜையை முடிச்சுக்கிட்டு திருமணி புறப்பட தயாராகும் போது சட்டுன்னு அவருக்கு ஒரு யோசனை தோணுச்சு. அந்த யோசனை ரொம்ப காலமாகவே அவருடைய மனசுக்குள்ளேயும் இருக்க தான் செஞ்சுது. அந்த யோசனையை பற்றி தானிக்காட்டு இல்லத்தார்கிட்ட பேசணும்னு அவர் பலமுறை நினச்சிருக்காரு. தானிக்காட்டு இல்லத்துக்கு சொந்தமானது தான் அந்த திருப்பங்காட்டு பகவதி கோயில். எத்தனையோ தலைமுறைகளுக்கு பிறகு ஆண் வாரிசு யாருமே இல்லாமல் சங்கர நாராயணனுக்கு பிறந்தது 2 பெண் குழந்தைகள் தான். அவருடைய 2 பெண் குழந்தைகளும் வெகு தொலைவில் உள்ள நபர்களை திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. சங்கரநாராயண நம்பூதிரிக்கு பிறகு கோவிலை கவனிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிருச்சு. அந்த சூழ்நிலையில தான் அவருடைய மைத்துனன் மனைவியினுடைய சகோதரன் பவத்ராதனுக்கு ஒரு செய்தி கனவு மூலமாக கிடைச்சிது. கனவுல பகவதியை நேரில் காட்சி அளித்தாங்க. திருப்பங்காட்டு பகவதி கோயிலில் வெள்ளிக்கிழமை தோறும் விளக்கு வைக்கணும் அப்படின்னு பகவதி கனவுல ஒரு பொறுப்பையும் கொடுத்தாங்க. அதன் காரணமாக தான் பவத்ராதன் நம்பூதிரி அந்த கோவிலுக்கு வர தொடங்கியிருந்தாரு. அப்போது பள்ளிக்கூட விடுமுறைன்றதால பவத்ராதனுடைய இளைய மகளும் அவருடைய கணவனும் குழந்தைகளும் அப்பாவோட வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அதனால பவத்ராதன் கோயிலை ஒட்டியிருந்த காட்டுப்பகுதியை சீர்படுத்தும் வேலை நடக்கிறத பற்றி தான் வீட்டாக்கிட்ட சொல்லியிருந்தாரு. வேலை எந்த அளவுக்கு நடக்குது அப்படின்னு ஒரு தடவை பார்த்துட்டு போகலான்னு நினச்ச பூசாரி கோயிலோட பகுதியை முழுசாக சுற்றி பார்த்துட்டு கோயிலை விட்டு வெளியேற தொடங்கினாரு. அப்போது ராமன் நின்றுட்டு இருந்தான். அவன் கோயிலுக்கு தேவையான பூக்களை உதிரியாகவும் மாலையாகவும் கட்டித்தரக்கூடிய வேலையை செய்கிறவன். வயசு 14 தான் ஆகுது. ராமனுடைய அப்பா கிருஷ்ணமாரர் கோயில் காரிய கமிட்டி உறுப்பினரில் அவரும் ஒருத்தர். அதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடிய விஷயங்கள். அப்பெல்லாம் கோயிலில் எந்த வகையிலையும் ரொம்ப சிறப்பாக விளங்கிட்டு தான் இருந்துச்சு. மிகவும் கம்பீரமான 7 யானைகள் நெற்றியில் பளபளப்பான முகப்படாம அணிஞ்சுக்கிட்டு 10 நாள் உற்சவம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் அது. ஆனால் இன்னைக்கு அதெல்லாம் பழங்கதையாகி போச்சு. இப்போ அந்த கோயிலை கவனிச்சிக்கிறதுக்குன்னு யாருமே இல்லை. அதனால தான் கோவிலோட காம்பவுண்ட் சுவருக்குள்ள முள் மரங்களும் கருவறை பகுதியை சுற்றி காடு போல செடிகளும் அடர்ந்து வளர்ந்திருந்தது.
ராமா, இந்த கோயிலோட நிலம் முழுசையும் வெட்டி சீர்படுத்தினா 5 ரூபாய் பணத்தை ரொக்கமாக தரதா தாணிக்காட்டு மனையோடைய உரிமையாளர் தம்புரான் சொல்லியிருக்காரு. நீ போய் யார்கிட்டையும் எதையும் கேட்க வேணாம், நானே அதை உங்ககிட்ட கொடுத்துட்றேன். பூசாரி இதை ராமங்கிட்ட சொன்னார். அந்த வார்த்தையை கேட்டதும் ராம மனசில் ஒரு மகிழ்ச்சி. அவன் அது வரைக்கும் 5 ரூபாவை முழுசாக பார்த்ததே இல்லை. ராம உடனே அருவாள் எடுத்துக்கிட்டு ஓடி வந்தான். 5 ரூபாய் அப்படின்றது அவன் கண் முன்பா தெரியவும் சுறுசுறுப்பாக வேலைகளை தொடங்கினான். பூசாரியும் அவனுக்கு உதவி செய்ய ஆரம்பித்தார். ராம வெட்டி போடக்கூடிய மரங்களை எல்லாத்தையும் பூசாரி தான் அவ்வப்போது அங்கேருந்து அப்புறப்படுத்திக்கிட்டு இருந்தார். இந்த சீர்திருத்த வேலைகள் தீவிரமாக நடந்துகிட்டு இருக்கும்போது தான் ராமன் திடீர்னு பூசாரியை கூப்பிட்டான். திருமணி, உடனே இங்கே வாங்கலேன். அவனுடைய குரல் ரொம்ப உச்சத்தில் இருந்துச்சு. மரம் வெட்டும் வேகத்தில் அவன் கையிலேயோ காலிலேயோ காயம் பட்டிருக்கலான்னு பதப்பதப்போட பூசாரி அந்த பக்கம் ஓடி வந்தார். என்ன ராமா, என்ன ஆச்சு? இதை அடிபட்டுடுச்சா? பூசாரி பரிதவிப்போட கேட்டார். இல்லை, இதை பாருங்க, யாரோ இதை பேத்துட்டு போன மாதிரி இருக்கு. ராமன் சோர்பகுதியை தடையபடி சொன்னான். திருமணி அந்த பகுதியை ஊன்றி கவனிச்சாரு. சூழலை உட்புறத்த குடைஞ்ச மாதிரி பதிக்கப்பட்டிருந்த ஒரு மூவினோட சிலை காணாம போயிருந்தது. சந்தேகம் தீராதவரா அந்த இடத்த உத்து பார்த்தாரு. அந்த பகுதியில் ஒரு பெண்ணோட சிலை இருந்ததுக்கான அடையாளமே பளிச்சுன்னு தட்டுப்பட்டுச்சு. யாரோ அதை கடத்திக்கிட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் சிலையிலிருந்து உடைஞ்சு போன ஒரு சின்ன பகுதி கூட அங்கே தென்படவே இல்லை. யோசிச்சு பார்த்தா சிலை தன்னோட விருப்பப்படியே அங்கிருந்து இறங்கி போன மாதிரி தான் அவருக்கு தோணுச்சு. அன்னைக்கு மாலையே தாணிக்காட்டு இல்லத்துக்கு வந்தார் பூசாரி. விவரத்தை அங்கிருந்து தம்புரான்கிட்ட சொல்லவும் செஞ்சாரு. இளைஞனான தம்புரான் இந்த விஷயத்த அவ்வளவா அக்கறை காட்டுற மாதிரி தெரியல. ஆனால் பூசாரி அந்த விஷயத்த அவ்வளோ சுலபத்தில் விடுற மாதிரியும் இல்லை. இங்கேருந்து சில காணாமல் போனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல பூசாரி ரொம்ப தீவிரமாக இருந்தார். விஷயம் என்னவா இருந்தாலும் சரி, அது உண்மை தெரிஞ்சே ஆகணும். இதுதான் பூசாரியோட திட்டம். தேவ பிரசன்னம் வைக்கிறதுன்னு முடிவும் செஞ்சிட்டாரு. பூசாரி கோயிலோட சிலை தொடர்பா தேவ பிரசன்னம் நடக்க போகிறத தாணிக்காட்ட மனையில் தெரிவிக்கிறதுன்னு முடிவும் செஞ்சிட்டாரு. ஆனால் தனிமையிலிருந்து யோசித்து பார்த்தபோது அவர் தாணிக்காட்டு இல்லத்துக்கு தெரிவிக்காமல் இருக்கிறது நல்லதுன்னு தீர்மானம் பண்ணார். அது மட்டும் இல்லை, தேவ பிரசன்னம் அப்படின்றது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. பூசாரி தாணிக்காட்டு மனை அடைஞ்ச போது அவருடைய கடைசி வாரிசான விஷ்ணு நம்பூதிரியும் அவருடைய மனைவியான அஸ்வதியும் தான் வீட்டில் இருந்தாங்க. அத்தியாயம் 14. விஷ்ணு நம்பூதிரிக்கு 35 வயசு இருக்கலாம். பழமையில ஊறி போன மனநிலையை கொண்டவர். அஸ்வதி முற்போக்குவாதி, ஒரு டாக்டரும் கூட. வயசு 30 இருக்கலாம். ரெட்ட நாடி உடம்பு. ஆனால் விஷ்ணு நம்பூதிரி அவருக்கு நேர் எதிராக உடல்வாக கொண்டவர். எப்போவோ அந்த நேரத்தில் வராத பூசாரி திடீர்னு வரதை பார்த்ததும் கணவன் மனைவி 2 பேரும் சந்தேகத்தோடு அவரை பார்த்தாங்க. இருந்தாலும் வரவேற்று எந்த குறையும் வைக்காம உட்கார வச்சு உபசரிக்கவும் செஞ்சாங்க. என்னங்க இந்த நேரத்தில் விஷ்ணு நம்பூதிரி கேட்டார். தேவப்பிரசனம் ஒன்று நடக்க வேண்டியதாக இருக்குது, அதை பற்றி உங்ககிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். தேவப்பிரசனம் வைக்கிற அளவுக்கு இப்போ என்ன அவசியம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு விஷ்ணு நம்பூதிரி கேட்டார். கோயிலை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப பெரிய விஷயம். திருமேனி வியப்பு மாறாத குரலில் சொன்னார். பதட்டப்படாமல் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்களேன். கருவறையோட வெளிப்புற சுவற்றில் பதிச்சு வைக்கப்பட்டிருந்த ஒரு மோகினி சிலையை காணலை, அவ்வளோதானே. அஸ்வதி ரொம்ப லாவகத்தோட பேசினா. அப்படிலாம் அதை சாதாரணமாக விட முடியாதுங்க, திருமணி எடுத்து சொன்னார். பகவதி சிலை அங்கே இருக்கு இல்லையா, அப்புறம் என்னங்க விஷ்ணு கேட்டான். உங்களுக்கு சின்ன வயசு தானே, இதெல்லாம் உங்களுக்கு வேடிக்கையாக தான் தெரியும். அப்படி இல்லை திருமேனி, நான் ஏதோ முக்கியமான விஷயமா தான் பேச வந்திருக்கீங்கன்னு நினச்சேன். மொத்த கோயிலுமே சிதலம் அடைஞ்சு போய் கிடக்கு. இதையெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு யார்கிட்ட பணம் இருக்குது? முன்னையெல்லாம் நம்ம இல்லத்துக்குன்னு ஏராளமான சொத்து சுகம் இருந்துச்சு, எவ்வளோ வயல் வரப்பு இருந்துச்சு. நான் சின்ன வயசாக இருந்தப்போ இந்த குடும்பத்தோட வருமானம் என்னவா இருந்துச்சுன்னு எனக்கே தெரியும். ஒவ்வொரு தேங்காய் வெட்டுக்கும் இந்த வீட்டில் அவ்வளோ பணம் புழங்கும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதாங்க. இன்றைக்கி அந்த வருமானம் எல்லாம் இல்லைங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக கோயிலும் வேண்டாம் கடவுளும் வேண்டான்னு ஒதுக்கிட முடியுமா என்ன? திருமணி கேட்டார். அப்படின்னு நான் சொல்லலையே. இப்போ கோயிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பகவதியோ காணாமல் போகலையே, எதுக்காக இப்படி உணர்ச்சிப்படுறீங்க? கோவிலிருந்து பகவதி போனாதான்றது இல்லைங்க. கோவிலுக்கு சொந்தமான எந்த ஒரு தேவ அம்சம் உள்ள ஒரு பொருளும் வெளியே போயிட்டாலும் அதோட பாதிப்பு நமக்கு நிச்சயம் உணரதான் செய்வோம். டாக்டர் அஸ்வதி அவங்க 2 பேரும் பேசுகிற பேச்சையும் கவனமாக கேட்டுக்கிட்டு இருந்தா. அந்த இல்லத்துக்கு மருமகளாக வந்த அவளை பொறுத்த வரைக்கும் அந்த இல்லம் பற்றிய விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு தெளிவாக தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. காலையிலையும் மாலையிலையும் கோயிலுக்கு போய் மற்றவங்கள மாதிரி வணங்கிட்டு வருவா. அந்த கோயிலில் எத்தனையோ சிலைகள், தேவர்கள், தேவியர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் எதை பற்றியும் அவள் பெருசாக எடுத்துக்கிட்டதே கிடையாது. அதை பற்றி நினைக்கவோ யோசிக்கவோ அவளுடைய மனநிலை இடம் தரவும் இல்லை. இருந்தாலும் திருமணியோட ஆதங்கம் அவளுக்கு புரியவே செஞ்சுது. அவள் குறிப்பிட்ட அந்த சம்பவத்தில் அவளுடைய மனசு ரொம்பவே வருத்தத்தில் இருக்கு அப்படின்றது மட்டும் புரிய ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் அவளுடைய முகமே அவளுடைய வருத்தத்தை வெளிக்காட்டவும் செஞ்சுது. விஷ்ணு நம்பூதிரி பேசிட்டு இருக்கும் போது இடமறிச்ச அஸ்வதி,
ஏங்க திருமணி சொல்றதுதான் கொஞ்சம் கேளுங்களேன். நம்மளை விட இந்த விஷயத்துல இவருக்கு தான் அதிகமா நம்பிக்கை இருக்கு இல்லையா? அதை முரட்டுத்தனமா நாம ஏன் மறுக்கணும்? அஸ்வதி தன்னோட கருத்தை தெரிவிச்சா. சரி, அதுக்கு இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்ல வர அஸ்வதி? விஷ்ணு கேட்டான். திருமணியோட விருப்பப்படியே நடக்கட்டுமே. சரி, நீ இப்படி சொல்லிட்ட, பிறகு நான் என்னத்த சொல்ல முடியும்? நடக்கட்டும். விஷ்ணு நம்பூதிரியும் ஆரம்பத்துல இந்த விஷயத்த மறுத்து பேசுறதுக்கு காரணமும் இருந்துச்சு. தேவப்பிரசனம் நடத்துறதுன்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்காக ரொம்ப செலவு செய்ய வேண்டியதா இருக்கும். அந்த தொகை எவ்வளோன்றதை மட்டும் சொல்லியிருந்தா அஸ்வதி நிச்சயம் ஒத்துட்டு இருக்க மாட்டா அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால அஸ்வதி சொல்ற வரைக்கும் காத்துக்கிட்டு இருந்தாரு விஷ்ணு. அதன்படியே எல்லாமே நடந்துச்சு. தேவப்பிரசனம் நடத்துறதுக்கு எவ்வளவு செலவாகும் திருமேனி? விஷ்ணு கேட்டாரு. ஏறத்தாழ 5000 வரைக்கும் செலவாகும். இறுக்கி பிடிச்சா கொஞ்சம் குறைக்கலாம். என்ன சொல்ற அஸ்வதி? விஷ்ணு அஸ்வதி முகத்தை பார்த்து கேட்டதும், அவ்வளவுதானே, நடக்கட்டும். நானும் என் வரையில தேவப்பிரசனத்தை பார்த்ததே இல்லை. அந்த சாக்கிலையாவது ஒரு தடவை பார்த்துறேனே. திருமேனி ரொம்பவும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாரு. உடனே தேவப்பிரசனம் நடத்துறதுக்காக யாரெல்லாம் அழைக்கணும் அப்படின்ற ஒரு பட்டியலையும் திருமேனி மனசுக்குள்ள உருவாக ஆரம்பிச்சது. சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? திருமணி வெளிப்பட்டுக்கிட்டாரு. தேவப்பிரசனத்துக்கு நாள் குறிக்கப்பட்டுச்சு. புகழ்பெற்ற 5 நம்பூதிரிகள் அதுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அதுல ஒருத்தர் தார்ச்சிகர் அலங்கோட்ட சங்கர நம்பூதிரி. இன்னொருத்தர் ஸ்லோகங்களை தெளிவா உச்சரிக்கிறதுல ரொம்ப புகழ்பெற்ற தேசமங்கலத்து தேவநாராயண நம்பூதிரி. மூணாவதவர் ஜோதிட கலையில வல்லவரான மீனங்காடன் சச்சிதானந்த நம்பூதிரி. நாலாவது சோழிகளை கையில் எடுத்து ஸ்லோகம் சொல்லும் போதே எந்த ராசியில் ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய வல்லமை வாய்ந்த வேலங்குளத்த நம்பூதிரி. கடைசி நபராக சூரியமனையை சேர்ந்த கோவிந்த நம்பூதிரி. எல்லாருமே படு சூரர்கள் தான். திருப்பங்காட்டு கோயில்ல தேவப்பிரசனம் நடைபெறக்கூடிய விஷயம் விரைவிலேயே எல்லா இடத்துக்கும் பரவவும் ஆரம்பிச்சது. அதுக்கு ஒரு பிரத்யேகமான காரணமும் இருக்கதான் செஞ்சுது. அந்த கோயிலை சுற்றி ஏராளமான ஐதீக கதைகள் உருப்பெற்றிருந்தது. அதனால தேவப்பிரசன்னம் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே சொல்லப்பட்ட கதைகள்ல எது உண்மை எது பொய்னு தெரிஞ்சுக்கலான்ற ஆர்வத்தோடவே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சாங்க. மொத்தத்துல அந்த செய்தி ஒரு பரபரப்பை ஏற்படுத்த தவறவே இல்லை. பிரசனத்துல கலந்து கொள்றதுக்காக வரப்புற நம்பூதிரிகளுக்கு எல்லா வசதிகளும் தானைக்காட்ட மனையிலேயே செய்யப்பட்டுச்சு. அவங்களுக்கான சமையலை கவனிக்கிறதுக்காக 2 புதிய சமையக்காரங்க நியமிக்கவும் பட்டாங்க. அந்த கோவில ஒரு வெள்ளிக்கிழமை தான் கட்ட தொடங்கினாங்கன்னு ஐதீகத்தை ஊர் பெரியவங்க ஒட்டுமொத்தமா முன் வைக்கவும் தேவப்பிரசன்னமும் ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடத்தலாம் அப்படின்னு தீர்மானமும் பண்ணினாங்க. தேவப்பிரசன்னத்துல முதல் நாளே ஏராளமானவங்க கோயிலுக்கு வந்திருந்தாங்க. பிரசன்னத்துக்கான ஏற்பாடுகள் ரொம்ப கவனமாகவும் முறையாகவும் செய்யப்பட்டிருந்தது. சோழிகளை தேவஸ்தானத்துல வச்சிருந்தாங்க. பிறகு மீதமுள்ள சூழலில குளிக்கு போடப்பட்டுச்சு. கடகம், விருச்சகம், மீனம் ஆகிய ராசிகள்ல காய்கள் அடுக்கப்பட்டிருந்தது. கடைசியில மீன ராசியில இருந்து பிரசன்னம் ஆரம்பமாச்சு. முதல் ஸ்லோகத்தின் போதே காணாமல் போன மோகனியோட பெயர் தெரிஞ்சு போச்சு. பெயர் மாலினி. அதன் பிறகு தர்க்க ஸ்லோகங்கள் ஆரம்பமாச்சு. அதை குறித்து விவரிச்ச போது இப்போ அதோட தொடர்புள்ள வேறு பெயர் ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பார்த்தாங்க. இல்லைன்னு முடிவுக்கும் வரன்னு இருந்துச்சு. இங்கிருந்து போன மோகினி இப்போ எங்க இருக்கா? பிற்பாடு அதை பத்தி ஆராய்ச்சி நடந்தது. அந்த சர்ச்சை பல விதங்களை நீண்டு போக ஆரம்பிச்சது. அதுக்குள்ள சூரியன் ஒரு சிவந்த தட்டு மாறி மேற்கு திசையில கணிஞ்சு நின்றுகிட்டு இருந்தான். ஓவையினுடைய தூரிகையில சாயம் தீர்ந்து போய் மீதம் இருக்கக்கூடிய சிவப்பு மஞ்சளும் கலந்த நேரத்துல வானம் தெரிய ஆரம்பிச்சுட்டு இருந்தது. நிழல்கள் கிழக்கு திசையிலிருந்து நீண்டு கருவறையோட மேற்கு பக்கம் பொருத்தப்பட்டிருந்த பித்தளை கும்பங்களை பளபளப்பே இல்லாம செஞ்சது. அந்நிய பிரசன்னம் முடிஞ்சது. இது சம்பந்தமா இளைஞர்கள் மத்தியில வேறு சில அபிப்பிராயங்களும் உயர்ந்து வந்துச்சு. என்னவோ ஒரு காரணத்தால அங்க பதிக்கப்பட்டிருந்த சிலை பிடிமானமே இல்லாம கீழே விழுந்திருக்கணும், அதை யாராவது கொண்டு போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு சாரார் சொன்னாங்க. ஒரு சிலர் இதை மறுத்தும் பேசினாங்க. தானைக்காட்டு மனை அடைஞ்ச பிறகு பகல நடந்த பிரசனம் தொடர்பான விவாதம் தொடரவே செஞ்சுது. பிரசனம் பார்க்க வந்திருந்த அந்த 5 பேருக்கும் தயாரிக்கப்பட்ட உணவு வகைகளை ரொம்பவும் பிரயாசப்பட்டு செஞ்சிருந்தாங்க. அந்த உணவு வகைகளை எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. பிறகு வெளிப்புற சவுக்கையில உட்கார்ந்து விவாதங்கள்ல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. வயசுல மூத்தவரான தேவநாராயண நம்பூதிரி அவருடைய நெருங்கிய நண்பரான வேலங்குளத்துமனை அச்சுத நம்பூதிரி கிட்ட பேச்சு கொடுத்தாரு. பிரசனம் நடந்தப்போ என் மனசுல ஒரு விஷயம் தட்டுப்பட்டுச்சு, ஆனா அதை அந்த நேரம் சொல்ல வேண்டான்னு தவிர்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்பதான் அதை சொல்லுங்களேன் அப்படின்னு இடமறிச்சு அதை சொல்ல சொல்லி வற்புறுத்தினாரு சூரியமனை கோவிந்த நம்பூதிரி. மோகினி சுய விருப்பத்தின் பேர்ல தான் வெளியேறி இருக்கான்னு எனக்கு தோணுச்சு. அப்படியா அப்படின்ற மாதிரி எல்லாரும் தேசமங்கலத்தார பார்த்தாங்க. அது மட்டும் இல்ல, இந்த மோகினி தேவியோட அன்புக்கு பாத்திரமான ஒருத்தி, பயங்கரமான சக்தி வாய்ந்தவளும் கூட. இந்த வார்த்தையில கேட்டதும் மீனங்காடன் துணுக்குற்றாரு. சுய விருப்பத்தின் பேர்ல வெளியே இருக்கக்கூடிய அந்த மோகினியை தேடுறதோ கண்டுபிடிக்க முயல்றதோ அவளுக்கு பிடிக்காம கூட போகலாமோ அப்படின்னு
மீனங்கார்டன் துணுக்குட்டு சொன்னதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இடைவெளி கொடுத்தாரு. இதுல இன்னொரு விஷயமும் இருக்குன்னு தேவநாராயண தன்னுடைய சிநேகிதனை ஊன்றி பார்த்தாரு. அதையும் சொல்லிடுங்களேன், வெற்றிலையில சுண்ணாம்பு தடவைப்படி கேட்டாரு அச்சுதன் நம்பூதிரி. ஸ்லோகத்துல நடுவுல மாங்கல்யன்ற ஒரு வார்த்தை வந்துச்சு. அதை யார் சொன்னாங்க அப்படின்னு தெரியுமா? ஞாபகம் இருக்குதா? நான் தான் சொன்னேன். பார்வதி சுயம்வரத்தை குறிச்சு அதை நான் சொன்னேன். இன்னொரு விஷயமும் இருந்துச்சு. தேவநாராயண நம்பூதிரி மீண்டும் நினைவுல இருந்து அதை தேடி பிடிச்சி சொல்ல முயற்சி பண்ணாரு. ஞாபகம் வந்துருச்சு. விஜயன் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொன்னீங்க, ஞாபகம் இருக்குதா? ஒவ்வொருத்தரும் பரஸ்பரம் பார்த்துக்கிட்டாங்க. அதே நேரம் 5 பண்டிதர்களுக்கு நடுவுல வட்ட வடிவத்துல போடப்பட்டிருந்த தடுப்புல வைக்கப்பட்டிருந்த வெற்றிலை தாம்பலத்துல நிழல் ஒண்ணு தெரிய ஆரம்பிச்சது. அந்த தடுக்கினுடைய மேற்புறம் சற்று தள்ளி தூண்டா மணி விளக்கு ஒன்று தொங்க விடப்பட்டிருந்தது. விளக்கு எண்ணெய் ஊற்றி கொளுத்தப்பட்டு அந்த விளக்கு 3 திரிகள் போதாதுன்னு நினைச்சு வெற்றிலை தாம்பாளத்துக்கு பக்கத்திலேயே இன்னொரு சங்கிலி விளக்கையும் ஏற்றி வச்சிருந்தாங்க. இவ்வளோ வெளிச்சத்தையும் மீறி வெற்றிலை தாம்பாளத்துல ஒரு பாத சோட்டோட நிழல் படுறது மாதிரி தேவநாராயணனுக்கு தோண ஆரம்பிச்சது. அவர் சட்டுன்னு தலையை உயர்த்தி தூண்டா மணி விளக்க பார்த்தாரு. யாரோ கையால் தட்டி விட்டது மாதிரி தூண்டா மணி விளக்கு பக்கவாட்டில் அசைஞ்சது. அந்த பகுதியில் கொஞ்சம் கூட காற்றே இல்லாத நேரம் வேற அது. ஆனா விளக்குல இருந்த தீபங்கள் கொஞ்சம் கூட அசையாம ஒளி சிந்திக்கிட்டு இருந்துச்சு. தேவநாராயணன் தன்னோட வலது கையை தாம்பாளத்தை நோக்கி நீட்டினாரு. அப்போ சுவர் பக்கத்துல இருந்து சலங்கை ஒண்ணு ஒளி எழுப்புற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே அந்த பக்கம் திரும்பி பார்த்தாங்க. மரச்சுவரில் அடிச்சிருந்த ஆணில தொங்க விடப்பட்டிருந்த சோழிகள் நிறைஞ்ச பையோட அடிப்பகுதியில தென்பட்ட பாதத்தின் நிழல் கீழ்ப்புறமா விழுந்துகிட்டு இருந்துச்சு. என்ன இது அப்படின்னு 5 பேரும் ஏக காலத்துல எழுந்தாங்க. பையன் நெருங்கின போது அதுக்குள்ள எதுவும் இல்லாம பை சூன்யமா இருக்கிறது தெரிஞ்சது. ஒண்ணுமே புரியாதவங்களா 5 பேரும் பரஸ்பரம் பார்த்தபடி விழிச்சாங்க. அதே நேரம் மூடி கிடந்த சவுக்கிய கதவு கரகரன்னு சத்தத்தோட திறந்துக்குச்சு. மூடி இருந்த கதவு கரகரன்னு சத்தத்தோட திறந்து கேட்டதும் எல்லாருடைய கவனமும் அந்த பக்கம் திரும்பிச்சு. கதவு விரிய தொடங்குச்சு. தெளிவற்ற ஒரு ஒளி வடிவம். அந்த உருவத்தை ஆணுன்னு சொல்ல முடியல, பெண்ணுன்னு சொல்ல முடியல, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது அங்கிருந்து வெளியே போறது தெளிவா தெரிஞ்சது. ஜோதிடர்கள்ல முக்கியமானவரான தேவநாராயண நம்பூதிரி வலது கையால பூணுல பிடிச்சபடி வாசலை நோக்கி ஓடினாரு. அத்தியாயம் 15. திடீர்னு தானே காட்டும் மனையோடைய தெற்கு வாசப்படி கிட்ட நல்ல உயரத்தோட படர்ந்து பரவி வளர்ந்திருந்த புளிய மரத்தை யாரோ ஒருத்தர் மிதிச்சு நொறுக்கிற மாதிரி தோண ஆரம்பிச்சது. தொடர்ந்து பெரும் இறைச்சலோட அந்த மரத்தோட உச்சி மண்ணில் விழவும் செஞ்சுது. அங்கிருந்த 5 நம்பூதிரிகள் நெற்றியும் சுருங்க ஆரம்பிச்சது. வந்து போனதுக்கான அடையாளம் தான் இதெல்லாம், புரிஞ்சுதா? தேவநாராயணன் கேட்டாரு. மற்ற 4 பேரும் நின்ன இடத்துல இருந்து அப்படியே அசையாம கல்லாவே நின்றுட்டாங்க. அதுக்குள்ள சத்தம் கேட்டு வீட்டுக்குள்ள படுத்திருந்த விஷ்ணு நம்பூதிரியும் அஸ்வதியும் விழிச்சு எழுந்து வெளியே வந்தாங்க. விஷ்ணுவோட கையில டார்ச் லைட் ஒன்று இருந்துச்சு. அது ஒரு 5 பேட்டரி டார்ச் லைட். அந்த வெளிச்சத்தை புளிய மரத்தோட உச்சியை நோக்கி அடிச்சு பார்த்தாங்க. உடஞ்சி விழுந்த கிளையோடைய முனைப்பகுதி வாசப்படிக்கிட்டு இருந்துச்சு. காற்றோட்டமே இல்லாத பொழுது இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டாரு விஷ்ணு நம்பூதிரி. காத்தெல்லாம் கிடையாது, அச்சுதன் நம்பூதிரி பதில் சொன்னாரு. உச்சி கிளைய வண்டி ஏதாவது தொலைச்சி பலகீனப்படுத்தி இருக்குமோ அப்படின்னு கேட்டாரு விஷ்ணு. உடனே 5 பேர்ல யாரோ ஒருத்தர் பெருமூச்சு விட்டது சத்தமா கேட்டுச்சு. காரணம் என்னவா இருந்தாலும் உடஞ்சி விழுந்த மரத்தை அப்புறப்படுத்த உடனே ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு 5 பேர்ல ஒருத்தர் சொல்லவும் சரி அப்படின்னு சொன்னாரு விஷ்ணு நம்பூதிரி. சொல்லிட்டு அவர் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டாரு. பின்னாடியே அஸ்வதியும் போயிட்டாங்க. ஆனா பிரசனம் பார்க்க வந்திருந்த 5 பேராலும் அன்னைக்கு முழுசா தூங்கவே முடியல. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது மாதிரியான ஒரு சம்பவம் அவங்க வாழ்க்கையில இது வரைக்கும் நேர்ந்ததே கிடையாது. பிரசனத்துல பலரும் ஸ்லோகங்களை சொல்லி உண்மையை கண்டுபிடிச்சி அது தொடர்பான விஷயங்களை சுலபமா சொல்லிடுவாங்க. ஒருவேளை அதுல சரியா தெளிவா தெரியல அப்படின்னா ஐதீகங்களோட துணியை வச்சுக்கிட்டு சில நேரம் யூகிச்சும் சொல்லுவாங்க. அதுல தவறுகளும் நேரலாம். ஆனா இங்க நடந்தது அது கிடையாது. எல்லாமே தெளிவா தெரியவே செஞ்சுது. அப்போ இன்னைக்கு நம்ம கண்டுபிடிச்ச எல்லா உண்மைக்கும் இதோ ஆதாரம் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஆழ்ந்த அமைதியை உடைச்சுக்கிட்டு ஆலங்காட்டு சங்கர நம்பூரி தான் பேச ஆரம்பிச்சாரு. இங்க நடந்தது எல்லாம் நம்ம நேரடியாவே பார்த்துருக்கோம். இப்போது சூழ்நிலையில இங்க நடந்தது எல்லாம் நமக்குள்ளே ரகசியமா வச்சுக்கிறதா நல்லதுன்னு தோணுது. நீங்க சொல்றதுல என்ன அர்த்தம்? மீனக்கார நம்பூரி கேட்டாரு. விளக்கம் வேற வேணுமா? அதான் தெளிவா தெரியுது, புரியுது. அதுக்காக பிரசனத்தை பாதிலேயே நிறுத்த முடியுமா என்ன? கோவிந்த நம்பூதிரி கேட்டாரு. தேவ பிரசன்னம் இல்லையா? அப்பெல்லாம் நிறுத்தக்கூடாது. நிறுத்திட்டோம்னா நம்மளை முட்டாள்னு சொல்லுவாங்க. ஊர்க்காரங்க சுலபத்துல ஏதோ சிக்கல்னு கண்டுபிடிச்சிருவாங்க. தேவநாராயண நம்பூரி தான் பதில் சொன்னாரு. நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? கோவிந்த நம்பூரி சொல்றாரு. பிரசனத்தை தொடருவோம், வரதை பார்த்துக்கலாம். தேவாம்சமா இருக்கிறதுனால நிச்சயமா நமக்கு தொல்லை கொடுக்காது. எல்லாருமே அதை ஆமோதிச்சாங்க. இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் சுயமா யோசிக்கவும் செஞ்சாங்க. எல்லாருமே தேர்ந்த பண்டிதர்கள்.
எந்த வகையிலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவனே கிடையாது. இதுக்கு முன்னாடி எத்தனையோ கோவில்கள்ல தேவ பிரசனத்தை நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சரியான காரணத்தை கண்டுபிடிச்சி அதுக்கான பரிகாரத்தையும் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் அப்படியே கடைபிடிச்சதால தான் அதுக்கான பலனும் கிடைச்சிருக்கு. அந்த 5 பேரும் அதன் பிறகு தங்களுக்குள்ள எதையுமே பேசிக்கவே இல்லை. முடமுடப்பும் புது வாசனையும் மாறாத பாயில விரிச்சுக்கிட்டு எல்லாரும் படுக்கவும் செஞ்சாங்க. அதன் பிறகு எதுவும் நடக்கவே இல்லை. மறுநாள் சனிக்கிழமை ராகு காலம் முடிஞ்ச பிறகு பிரசனத்தை தொடங்கினாங்க. தேவநாராயண நம்பூதிரி மனசுக்குள்ள ஒரு தீர்மானம் எடுத்திருந்தாரு. எங்க இருக்கா அப்படின்றத எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். முந்தைய நாள் வரைக்கும் பிரசனத்துல இருந்து யாரோ ஒரு நம்பூதிரி அந்த மோகினியை ஆவாகம் செஞ்சு மனைவியாகிக்கிட்டான், குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்றது புரிஞ்சுது. ஒருவேளை அவன் பெரிய மந்திரவாதியா இருக்கணும். அதனால அவன் சொல்லுக்கு கட்டுப்பட்டு அவன் நடந்துகிட்டு இருக்கணும். நேத்து அவன் தான் அவளை அனுப்பி வச்சிருப்பான். அவன் எவ்வளோ பெரிய மாந்திரிகனா இருந்தாலும் சாதாரண மனுஷனா இருந்தாலும் அவனோட இருப்பிடத்தை மட்டும் கண்டுபிடிச்சே ஆகணும். தேவஸ்தானங்கள்ல சோழிய வச்சாங்க. பரதேவதைய மனசுல தியானிச்சாங்க. மந்திரங்களையும் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. 3 முறை மந்திரத்தை ஜெபிச்சுட்டு 108 சோழிகளை பிரிச்சு முறையே தலை, உடல், பாதம் ஆகிய பகுதிகளில் எதிர்காலம், நிகழ்காலம், கடந்த காலம்னு 3ஐயும் பிரதிபலிக்கிற மாதிரி வச்சாங்க. 8 சோழிகளா மாற்றி வச்சாங்க. சாஸ்திரிய முறையை கணக்கிட்டாங்க. அடுத்த மந்திரங்களை மற்றவங்களுக்கு கேட்கும்படி உச்சாரணம் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. அடுத்த மந்திரத்தை சொல்லி ராசி பலகைய பார்த்தாங்க. என்ன ஒரு அதிசயம், சோழிகளையே காணல. என்ன இது? கண்களை கசக்கிக்கிட்டு பார்த்தாங்க. ராசி பலகை சூன்யமா கலந்துச்சு. ஆனா கண்ணு மிக்கிறதுக்குள்ள சோழிகள் மறுபடியும் கண்களுக்கு தெரியவும் செஞ்சுது. இடையில என்னதான் நடந்துச்சு? ராசி பலகை அசைஞ்சுது. குளிர்ஜுரம் வந்த மாதிரி உடல் நடுங்குச்சு. தேவஸ்தானங்கள்ல வச்சிருந்த சோழிகளை சுத்தமா காணோம். அதுக்கெல்லாம் உயிர் வந்த மாதிரி ஓடி விளையாடிட்டு இருந்துச்சு. கூடவே மற்றொரு காட்சி, ராசி பலகையோட தேவஸ்தானத்துல சூழலற்ற பகுதிகளில் ஒரு பாதத்தோடைய நிழல், கூடவே சலங்கையோட சத்தமும் கேட்டுச்சு. கடவுளே அப்படின்னு மனசுக்குள்ள அழைச்சபடியே தேவநாராயண மேற்புறமா முகத்தை உயர்த்தி பார்த்தபோது பிரம்மாண்டமா உயர்ந்து நின்றுட்டு இருந்தது ஒரு உருவம். கோயிலோட காம்பவுண்டுக்குள்ள உயர்ந்து வளர்ந்திருந்த ஆலமரத்தை விட உயரமா ஒரு பெண்ணுடைய உருவம். அது ஒரு எச்சரிக்கையா தான் தேவநாராயணனுக்கு தோணுச்சு. பிடிவாதமா மேற்கொண்டோம் பிரசன்னத்தை தொடர்ந்தா அந்த பாதம் அடுத்து பதிய போறது அவங்களோட தலையா இருக்குமோ அப்படின்னு அவருக்கு தோணுச்சு. இருந்தாலும் பக்திமான அவரு அந்த கோயிலுடைய பிரதிஷ்டை செஞ்சிருக்கிற திருப்பங்காட்டு பகவதியை தியானிச்சவாறு பிரார்த்திக்கவும் ஆரம்பிச்சாரு. தோல்வி பயத்துல நாங்க பின் வாங்கிட்டோம்னா பழி ஏற்பட்டுடாத தாயே. இந்த பிரார்த்தனை பலிக்கவே செஞ்சுது. சட்டுன்னு தெளிஞ்சு ஆகாயத்திலிருந்து மழை துளிகள்லாம் விழ ஆரம்பிச்சுது. பொடி சரளை கற்களா வாரி எறிஞ்சது மாதிரி மழை துளிகள் பூமியில விழுந்துச்சு. முதல் மழை துளி விழுந்த இடம் ராசி பலகை தான். தொடர்ந்து காற்று அடிக்க தொடங்குச்சு. காற்று சூறக்காற்றா மாறுச்சு. மழையோட சக்தியும் அதிகரிக்க ஆரம்பிச்சது. இடைவெளியே இல்லாத கடுமையான ஒரு மழை தேவ பிரசனத்தை நிறுத்தினாங்க. மதிய உணவுக்காக தானைக்காட்டு மனைக்குள்ள அமர்ந்திருந்த போது மீனங்காடுன்னு கேட்டாரு. மேற்கொண்டு என்ன செய்யலாம்? தேவநாராயண யோசிக்காமலே சொன்னாரு, கோயில் பூசாரியை கூப்பிடுங்க, விஷயத்த சொல்லிடலாம். சவுக்கைக்கு வெளியே நின்னவாறு ஜன்னல் வழியை நடக்கிறத வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு பவத்ரதன் நம்பூதிரி. அவசரமா சவுக்கைக்குள்ள நுழைஞ்சாரு. இந்த மழை நிற்கும்னு தோணல. அதனால பிரசனத்தை ஏதோ நிறுத்திக்கலான்னு தோணுது. இந்த வார்த்தைகள் பவத்ரதனை ரொம்பவும் வருத்தத்துக்கு உள்ளாக்குச்சு. காணாமல் போன மோகினி சிலையை எப்படி கண்டுபிடிச்சே தீரணும்னு பிடிவாதத்தோட இருந்தார் அவரு. இதுக்கு தேவையான பணமும் கிடைச்சிது. அதுக்கு தகுந்த ஜோதிடர்களும் கிடைச்சாங்க. ஆனா நடக்காம தள்ளி போவதை தாங்கிக்கவே அவரால் முடியவே இல்லை. மழைக்காக நிறுத்துறீங்களா? அப்படின்னா அதுக்கு தகுந்த ஏற்பாடுகளை செய்யலாமே அப்படின்னு நாராயணன் கிட்ட பவத்ரதன் கேட்டாரு. அது சரிப்படாது. இவ்வளவு தூரம் ஏற்பாடுலாம் செஞ்ச பிறகு பரிகாரம் செய்யாம போறது சரியில்லையே நான் நினைக்கிறேன். அதை இங்கே தான் நடத்தணும்னு நீங்கள் பிடிவாதம் பிடிக்கிறீங்க. மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு விவரமோ ஒரு பரிகாரமும் தெரிஞ்சா போதாதா? அச்சுதன் நம்பூதிரி கேட்டார். அவர் அப்படி கேட்டதுக்கு ஒரு காரணமும் இருந்துச்சு. உடனே அங்கேருந்து கிளம்பிட்டா தானைக்காட்டு வீட்டாரும் ஊராரும் கூட என்ன ஏதுன்னு காரணம் கேட்பாங்க. நடந்த சம்பவத்தை நடந்தபடி விவரிச்சா ஏதாவது சிக்கல்லையும் கொண்டு போய் விடலாம். அதன் பிறகு என்னென்ன நடக்குமோ, ராசி பலகையில் கண்ட அதிசயமான காட்சியையும் மேகங்களே இல்லாத வானத்திலிருந்து திடீர்னு மழை கொட்டுறதையும் பார்த்தபோது சத்தியத்தை சொல்றது விபரீதமாகலாம். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க நம்பாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. தேவநாராயண எதுவுமே பேசாமல் மௌனமாக இருந்தார். அவருக்கு எல்லாமே ஒரே குழப்பமாக தான் தெரிஞ்சுது. எப்படி இருந்தாலும் எல்லாத்தையும் நாளைக்குள்ளே பார்த்துக்கலாம். இறுதியில் தேவநாராயண ஒரு வழி கண்டுபிடிச்சவராக பேசினாரு. மழையோட வலு குறைய ஆரம்பிச்சது. மழை சுத்தமாக நின்று போனால் கூட தொடங்கி தடைப்பட்ட காரணத்தால அன்னைக்கான பிரசனத்தை தொடர போறது இல்லைன்னு ஏகமனதாக முடிவு செஞ்சாங்க. இரவு நேரம் வழக்கம் போல சாப்பாட்டை முடிச்சுக்கிட்டு வெற்றில போட்டபடி பழங்கதைகளை பேசிட்டு இருந்தாரு கோவிந்தன் நம்பூதிரி. பேச்சோட பேச்சை கேட்டாரு.
விஷயம் கொஞ்சம் ஆபத்தானதுன்னு தோணுது. எனக்கும் அப்படி தான் தோணுது. நாளைக்கு நாம் பிரசனத்தை தொடர்ந்தோன்னா நிலைமை இதை விட மோசமானதாக இருக்கலாம். தேசமங்கலம் பதில் சொன்னார். ஏன் அப்படி நினைக்கிறீங்க? இனிமேல் அதையெல்லாம் பேசி பிரயோஜனமே இல்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம மந்திரவாதிகளா என்ன? இப்படி பாதையில் நிறுத்துறது அவமானமான விஷயமா இல்லையா? நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்குது. நாளைக்கு அதை பற்றியெல்லாம் முடிவெடுக்கலாம். தேசமங்கலத்து தேவநாராயண நம்பூதிரி அங்கேருந்து வெளியேறினார். சவுக்கியோட பின்பக்கம் போனவர் வாயில் இருந்த வெற்றிலை எச்சிலை துப்பிட்டு திரும்பி வந்தார். கொஞ்ச நேரம் பாகவதம் படிக்கலாம், தற்காலிகமாக இதிலிருந்து விடுபடலாம் அப்படின்னு நினச்சாரு. அதனால் சங்கிலி விளக்கோட திரியை மேலும் தூண்டி விட்டுட்டு அதை தான் பக்கத்தில் இழுத்தும் வச்சுக்கிட்டாரு. அதுக்குள்ளே மற்ற 4 பேரும் பாய்களை போட்டு சாஞ்சிட்டாங்க. படுத்ததுமே 4 பேரும் நல்லாவே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தேவநாராயணனுக்கு மட்டும் தூக்கமே வரலை. எங்கேயோ ராக்கோழி கூவிச்சு, நிலா வெளிச்சம் லேசாக மங்கி இருள் பரவுச்சு. வழக்கத்தை விட கெட்டியான கூறிருட்டு. அப்போது வாசலுக்கு வெளியில் ஒரு காய்ச்சலங்க சத்தம் கேட்டுச்சு. அது தன்னை நோக்கி தான் வருது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. தேவநாராயணன் திடுக்கிட்டாரு. ஒருவேளை வர்றது அவள் தானோ அப்படின்னு தேவமங்கலம் தேவநாராயண நம்பூதிரி யோசிச்சாரு. ராசி பலகையில பார்த்த நிழலும் அதோட தொடர்ச்சியா தான் பார்த்த பீமகரமான உருவமும் அவருடைய மனசுக்கு வந்து போச்சு. வேறு யாராவது இருக்குமோ? திருமணிக்கு சந்தேகமும் வந்துச்சு. இந்த நாவல் சுவாரஸ்யமா இருக்குதா இல்லையா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட்டும் பண்ணுங்கள். மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பை கைஸ்.